சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ராகுலின் திருச்சி வருகை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ரவீந்திரன், அடிப்படையில் இந்த திராவிடம் தேசியம், இந்த இரண்டிற்கு மாற்றி தமிழ் தேசியம் நாங்கள் போட்டியிட தயார், நீங்கள் போட்டியிட தயாரா என்ற இந்த நேருக்கு நேரான சவால்கள் சமீப காலமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் அன்புமணி கேட்டார், நீங்கள் ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தால் நான் நேருக்கு நேராக போட்டியிட தயார் அப்படிங்கிறார். தமிழறிவுமணியன் கேட்கிறார் விஜயகாந்தை பார்த்து, சென்னைக்குள் எந்த தொகுதியில் போட்டிட்டு என்னை விட ஒரு வாக்கில் அதிகமாக வெற்றி பெற்று காட்ட முடியுமான்னு அவர் கேட்கிறார். இப்போ நாம் தமிழர் கட்சியினர் கேட்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் இதுக்கு பேர் சொல்லிடுறேன். ஒரு மாநில கட்சியோட தலைமை தங்கள் மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. ஒரு அகில இந்திய அரசியல் கட்சி தலைமை அனுமதிக்கலாம். இப்போ EVK இளங்கோவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நாங்கள் மதுவிலக்கில் ஒரு முழுமையான எடுக்கலாம். ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா ராகுல் காந்தி பல மாநிலங்களிலும் பல மாநில தலைவர்களும் பல கருத்துக்களை சொல்லலாம். அதனால் மாறுபடலாம். குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணன் வேலுச்சாமி சொல்கிற மாதிரி காமராஜ் காலத்தில் இங்கே மதுவிலக்கு இருந்தது. ஆனால் காமராஜ் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது கேரளாவில் சங்கர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அப்போ தமிழ்நாட்டின் நிலைமை அங்கே கேரளாவில் இல்லை. அப்போ ரெண்டு முதல்வர்களுமே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து, அதனால தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இளங்கோன்னு சொல்றது, ராமசுப்ரமணிய சார் சொல்றதை என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை வரவேற்கிறேன். இது மாற்றுங்கிறது விஷயம் என்னன்னா, 2006 விஜயகாந்த் தன்னோட ஒரு மாற்று சக்தியாக வந்தார். விஜயகாந்துக்கு மெரிட் என்னன்னா, அவர் கருணாநிதி கூடயும் கூட்டணி சேர்ந்து சீட்டு வாங்கிட்டு நிற்கல, ஜெயலலிதா கூடயும் கூட்டணி வாங்கிட்டு சீட்டு வாங்கிட்டு நிற்கல. அவர் எடுப்பிலே ஒரு அரசியல் கட்சியாக வரும்போது திமுக அதிமுகவுக்கு மாற்றினி வந்தார். அதில் 8% வாக்குகள் எடுத்தார், திரும்ப 10% வாக்குகள் எடுத்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் மாற்றுங்கிற அந்தஸ்தை பார்த்தா, அன்புமணி கடைசியாக 2011 தேர்தலில் இது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 63 சீட்டு நின்னுது, பாமக 30 சீட்டு நின்னுது. கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கிட்டு தான் இப்போ கருணாநிதிக்கு மாற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் இயக்கம் 214 தொகுதியிலையும் சீட்டு போடுறோன்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த அளவுக்கு அவங்க அதை போடணும். ரெண்டாவது அவங்க இல்லை, சந்தேகங்களை போட்டுருவாங்கன்னு நான் நம்புகிறேன். போடணும்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இங்குள்ள மற்ற பாலிசி மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு வேறுபடுறாங்கிறத வேறுபாட்டு காட்டணும். அடுத்தால பவர் ஸ்ட்ரக்சர், அதிகார இது ஸ்டேட்டஸ் குவோ பொலிட்டிக்ஸ்ல இருந்து கன்சிரா மாதிரி அவங்க ஸ்டேட்டஸ் குவோ பொலிட்டிக்ஸ்ல இருந்து மாறி போல்ஸ் பார்ட்டியை சேஞ்ச் ஆனுக்கிறாங்களாங்கிறத காட்டணும். ஏன்னா நாம் தமிழர் இயக்க தலைவர் ஒரு க்ரௌட் பில்லர் தான். இவர் விஜயகாந்த் நம்பர் 3 ஹீரோவா இருந்தார். என்றாலும் கூட இன்னைக்கு இங்க ஒரு ஆர்குமெண்ட்ல திமுக அதிமுகவுக்கு மாற்றாட்டு நாங்கள் 214 நிற்கும்னு சொல்லக்கூடிய அளவில் இவங்க தம்பியோட கட்சி இருக்குது. காங்கிரஸை பொறுத்த அளவில் நான் மீண்டும் சொல்ற மாதிரி தான் சொல்றேன், அவங்க இந்த கூட்டத்தின் மூலமா தங்களோட இருப்பை தமிழ்நாட்டில் அதிகரிச்சிட்டாங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஃபைட்டை கொடுக்கணும்னாலே தேமுதிக காங்கிரஸ் ரெண்டு கட்சியும் வேணுங்கிற நிலைமை இருக்குது. 2014 தனிச்சு நின்ன காங்கிரஸ் இன்னைக்கு இந்த விலையை காங்கிரஸ் திமுக இன்னைக்கு இந்த விலையை காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதை ரொம்ப தெளிவான அரசியல் புரிஞ்சுக்கிட்டு திமுக கிட்ட அவங்க போர் பாலிடிக்ஸ் பண்றாங்க. திமுக கிட்ட கடுமையா போறாங்க. அவங்க நோக்கம் தனித்து நிக்கிறதல்ல, திமுகவுடன் கூட்டணி நல்ல டீல் பண்ணி போறது. திருச்சி வேலுச்சாமி தனித்து நிற்பதல்ல, ஒரு நல்ல டீல் தான் காங்கிரஸ், அதுதான் தவறுமல்ல. தேர்தல் கூட்டணியின் மூலமாக ஒரு கௌரவமான இடத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறாரு. காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் தனித்து அமைப்பது, அதற்கான சாத்தியங்கள் உள்ளபடியே 2016 தேர்தலில் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது ஒரு கணிசமான இடங்களை பற்றி, ஏன்னா EVK இளங்கோவனே அதை சொல்லிக்கிறார், நீங்கள் முதலமைச்சர் என்று சொன்னால் நாங்கள் துணை முதலமைச்சர் என்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். ஒரு மந்திரி சபையில் அதிகார பகிர்வோடு கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி என்பதா? இளங்கோவன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி, அது சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமை வந்தால் ஆட்சியில் காங்கிரஸ்காரர்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள், அதுவும் சாத்தியமில்லை என்றால் எதிர்க்கட்சி, அதுவும் நிதியமைச்சர் போன்ற அமைச்சர்கள் இருப்பார் என்று சொன்னார். இல்ல, அதாவது நீங்க இப்ப அத ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி இந்த கேள்வி கேட்பதை முதல்ல நிறுத்திங்க, அது நல்லது இல்ல. ஏன்னா
ஒரு மெச்சூரிட்டியோட இந்த விவாதம் போகுது. அதுதான் நானும் கேட்கிறேன். அதாவது மதுவிலக்கு வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லுகிற போது இந்தியா போல இருக்குதான்னு கேட்டா அது ஒரு பக்குவமான அப்படி இல்ல. அப்படி எப்படி இது எப்படி ஏங்க மத்த விஷயத்துக்குலாம் நான் இந்தியன் என்று சொல்லுங்கள், நாம் இந்தியன் என்று சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்றீங்க. இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இருக்கணும் என்று ஒரு இந்தியனாக கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல அனுமதிங்க. வெளிச்சாமி, ஆனால் கூட அங்க இல்ல, வெளியில இருந்து நான் பேசுறேன். வெளிச்சாமி, உங்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். கேள்வி கேட்டுட்டீங்க, பதில் சொல்ல அனுமதிங்க. தாராளமா பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்கிற போது என்னுடைய பதிலை பதிவு செய்ய நீங்க அனுமதிக்கிறேன். நீங்க கூப்பிடவே கூடாது. நீங்க அனுமதிக்கிறீங்க. அவர் என்ன சொன்னாரு? உங்க பக்கத்துல இருக்கிறவரு 234 இடத்துல நாங்க போட்டிடுறோம், நீங்க போட்டியிட தயாரான்னு கேட்டாரு. அப்ப நீங்க அனுமதிச்சீங்கல்ல? நான் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், 8 பிள்ளை பெத்தவளை பார்த்து பருவத்துக்கே வராத ஒரு சின்ன பொண்ணு நான் எனக்கு குழந்தை பக்கறத பத்தி எனக்கு தெரியும் சொல்றத போல இந்த ஒரு பையன் சொல்றத இது ரொம்ப பக்குவமான உதாரணம். இது ரொம்ப நாகரிகமான பக்குவப்பட்ட ஒரு உதாரணமா இது. தனியா நின்னது இல்ல. இல்ல நீங்க நான் சவால் விடுறேன். பருவத்துக்கு ஒரு நம்பிக்கை குமரிக்கு தான் இருக்கு. ஒருபோது கிழவிக்கு பருவத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. அப்படி அனாகரத்தை நிறுத்திக் கொள்ள சவால். உனக்கு முதல்ல வரலாறு தெரிஞ்சிரு பேசு. நீக்குறாங்க காமராஜ் விலக்கி கொண்டார். காமராஜ் விலக்கி கொண்டார். நீங்க விளக்கல, அவரே விலகி வந்தாரு. அவரே விலகி வந்தார், நீங்க விளக்கல, அவரே விலகி வந்தார். அடுத்த நகருக்கு போலாம். திருச்சி வெளிச்சாமி, இப்போ அந்த ஆற்று நீர்ச்சிகள் குறித்து தப்பா பேசுறீங்க. திரும்பி மல்லாக்கப்படுத்திக் கொண்டு காரி துப்புகிறீர்கள். உங்கள் முகத்திலே விழுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சி விவசாயிகளை சந்தித்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி. ஆற்று நீர் சிக்கல் குறித்து நம்ம அதுக்குள்ள நகர்ந்தலாம். ஆற்று நீர் சிக்கல் குறித்து காவிரி விவகாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. இன்றைய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, பாஜக தான் இருக்கிறது. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது முயற்சி எடுத்தோம், அதற்குள் தேர்தல் வந்துவிட்டது, பாஜக செய்யணும்னாவது சொல்லியிருக்கலாம். அல்லது குறைந்தபட்சம் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கிறது, நாங்கள் ஆற்று நீர் சிக்கல் குறித்து கர்நாடக அரசிடம் பேசுவோம் என்ற வாதத்தையாவது கொடுத்திருக்கலாம். டெல்டா மாவட்டத்தில் பேசுகிறார். காவிரியை குறித்து, காவிரி சிக்கல் குறித்து ஒரு வரி கூட பேசாததை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனையை, காவிரி பிரச்சனையை பத்தி பேச தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சி முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஒரு நாள் கூட பேசல. அதை கண்டிக்கிறத விட்டுட்டு இந்த பிரச்சனை சிக்கலானதுக்கு என்ன காரணமோ அதை ஒதுக்கி விட்டு சௌரியமாக வேற ஒரு கேள்வி கேட்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, மேட்டூர் அணையில 20 அடி தண்ணி இருக்கிற போது கூட காவிரியில தண்ணி வந்த ஒரு காலம் உண்டு. நல்ல சாமியை கேளுங்க. ஆனால் இன்றைக்கு ஏன் தண்ணி வரல? அன்றைக்கு தண்ணீர் திறப்பதும் மூடுவதும் ஒரு அரசியலாக்கப்படவில்லை. திராவிட இயக்கங்கள் வந்ததற்கு பின்னாலே தான் தண்ணீர் திறப்பது, தண்ணீர் மூடுவது அதுவே அரசியலானது. அதனுடைய விளைவு பல மேடைகளில் இந்த சிக்கலை பதிவு பண்ணியிருக்கிறீர்கள். காவிரி விவகாரம் குறித்து பல மேடைகளில் தெளிவாக இந்த வாதத்தை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது, அது ஒருபுறம் இருக்கட்டும். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் செய்யவில்லை, அதற்கான போதிய கால அவகாசம் இல்லை என்று வாதம் வைக்கப்படுகிறது. இப்பொழுது அது குறித்து ஒரு அழுத்தத்தையோ நாடாளுமன்றத்தில், இன்றைக்கு பல விவகாரங்களுக்காக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி மிக வலிமையாக தன்னுடைய போர்க்குணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தன்னுடைய தேசிய அளவிலான ஒரு அழுத்தத்தையோ போராட்டத்தையோ காங்கிரஸ் கட்சி மத்திய பாஜகவிற்கு கொடுக்கலாமே? தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு என்ன தேசிய கட்சி மட்டும் உங்களுக்கு கொச்சத்தை பேச தோணுது? ஒரு தீர்ப்பு வருது, ஊழல் தீர்ப்பு, சிறை தண்டனை தருகிறார்கள். தெய்வத்தை மனிதன் தண்டிக்கலாமா? போஸ்ட் ஓட்ட போது இந்த கோபம் உங்களுக்கு வந்துச்சா? நீதிமன்றத்தை நிறைய வந்துச்சு. இதை விட மிக கடுமையாக மதுவை குறித்து இதே அரங்கில் திரு தியாகு அவர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். குடிநீர் பாட்டிலில் நீங்கள் உங்களுடைய முதலமைச்சரின் படத்தை அச்சிட்டு வெளியிடுகிறீர்களே, மது பாட்டிலில் அச்சிட்டு வெளியிட தயாரான்னு கேட்டிருக்கிறார். மிக கடுமையான கேள்விகளையும் விவாதங்களையும் இதே கேள்வி நேரம் முன்வைத்திருக்கிறது. எந்த அச்சமும் இல்லை, மக்களுக்காக விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கேள்வியோடு நான் போகிறேன். சொல்லுங்க.
சார் இப்ப இல்ல, ராமசுப்ரமணியன். நாங்க வர, 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 வர. நான் மீண்டும் வரேன், மீண்டும் வரேன். வசதியாக நீங்க மாறுறீங்க. Right, நான் மீண்டும் ஒரு வரேன், மீண்டும் பிரச்சனையை வரேன். திசை திரும்ப பாக்குறீங்க. நீங்க நான் கேட்ட கேட்பது கேள்விக்கு பதிலே நீதிமன்ற வரல. தீர்ப்பை பற்றி நான் கேட்ட நீதிமன்ற தீர்ப்பை பற்றி சொல்லுகிற நீதி- போது திரு- இங்க போஸ்ட் போட்டாங்க. திருச்சி அன்னைக்கு நீங்க வேலுச்சாமி, கண்டிச்சு தான் கேக்குறீங்க. திருச்சி அதை வேலுச்சாமி, பண்றீங்க. திருச்சி வேலுச்சாமி, நீங்க பண்ணீங்களா அதை? இதே மேடையில் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பல விவாதங்கள் நடத்தி இருக்கின்றோம். இன்றைய விவாதம் நானே ராகுலினுடைய வருகையும் ஆட்சி சிக்கல் குறித்தும் கேள்வி. அதுக்கு நேரடியாக நீங்கள் பதில் சொல்லலாம். நல்லது, நான் திரு ராமசுப்ரமணியனிடம் கேட்டுவிட்டு நான் மீண்டும் உங்களிடம் நிச்சயமாக உங்கள் கருத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் திருப்பி வர்றேன். சொல்லுங்க.